அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மறைந்த மனித கடவுள் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். சண்முக பாண்டியன் அவர்கள் பாத்தீங்கன்னா இயக்குனர் திரு அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு புதிய படத்தை அவர் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் காணொலியை நம்மளுடைய சேனல்ல வெளியிட்டு இருந்தோம். இப்ப இந்த படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்த படத்தோட டீம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா வானவேடிக்கை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பூஜையுடன் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படத்தோட படப்பிடிப்புல பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேமராவை ஆன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்கே சுதீஷ் அவர்கள், அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பூர்ண ஜோதி அவர்கள் கிளாப் பண்ணி இந்த படத்தோட முதல் காட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா திரு அவர்கள் இந்த படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. இது வரைக்கும் பார்க்காத சண்முக பாண்டியன் விஜயகாந்தை இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இந்த படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா தந்தை மகனுக்கும் இடையில் நடக்கின்ற பாச பிணைப்பை மையக்கருவா வச்சு இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமா தான் உருவாக்க போறோம் அப்படின்னு இயக்குனர் திரு அவர்கள் ஒரு அப்டேட்டை இன்றைய தினத்தன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் பார்க்காத சண்முக பாண்டியன் விஜயகாந்தை இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு இந்த அப்டேட்ல சொல்லியிருக்காரு. எவ்வளவு கான்பிடென்ட்டா இயக்குனர் திரு அவர்கள் சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா படம் முழுவதுமே இந்த படம் சென்னையில தான் எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு அப்டேட்டை இந்த படத்தோட டீம் வெளியிட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கின்ற இந்த படத்தோட முழுமையான படப்பிடிப்பு முடிவடைந்த பிறகு இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் திரு அவர்கள் இன்னைக்கு அப்டேட்ல இதையும் சொல்லியிருக்காரு. இயக்குனர் திரு அவர்கள் பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் நடித்த சமர், தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன், இந்த 3 திரைப்படங்களையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு அப்டேட்டை வெளியிடும் போதே அந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தை எந்த லெவலுக்கு அவர் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். சண்முக பாண்டியன் அவர்களோட சினிமா கேரியர்ல இந்த படம் வான வேடிக்கை. இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு கேப்டன் அவர்களோட ரசிகர் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெற்று மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். இந்த படத்தோட ஃபர்தரா அப்டேட், இந்த படத்தோட ஆடியோ லான்ச், டீசர், இந்த படத்தோட அப்டேட்டை எதிர்பார்த்து நம்ம எல்லாருமே காத்திருப்போம். இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கின்ற வான வேடிக்கை படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.